வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவின் கைதை கண்டித்து சென்னையில் மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை அண்ணா சாலையில் மவுண்ட் ரோடு அருகில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் தமிமுன் அன்சாரி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வெனிசுலா அதிபரை நாடு புகுந்து கடத்திய அமெரிக்க அரசின் அராஜகத்தை கண்டித்தும் அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை விடுதலை செய்ய வலியுறுத்தியும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. உலகிலேயே தரமான எண்ணெய் வளத்தை 20% கொண்ட ஒரு நாடாக வெனிசுலா இருக்கிறது. தற்போது அமெரிக்காவுடைய பொருளாதாரம் பெருமளவிலே சரிந்து வரக்கூடிய நிலையில, அமெரிக்காவுடைய பெட்ரோ டாலர் வர்த்தகத்துக்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில, வெனிசுலா சீனாவுடைய யுவான் நாணயத்திலும் ரஷ்யாவுடைய ரூபில் நாணயத்திலும் எண்ணெய் வணிகத்தை தொடர்ந்த நிலையில் இதே போன்ற நிலைப்பாடுகளை மற்ற பல நாடுகளும் எடுத்துவிட்டால் தங்களுடைய டாலர் சாம்ராஜ்யத்துக்கு நிரந்தரமான ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்று கருதிய காரணத்தினால்தான் பொய்யான போலித்தனமான போதை மருந்து குற்றச்சாட்டை நிக்கோலஸ் மதுரோவின் மீது சுமத்தியிருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது அமெரிக்காவையும் வெனிசுலாவில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய எண்ணெய் வளத்தை வைத்து நிர்வாகிப்போம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அராஜகமான சட்டவிரோத நடவடிக்கைகளை ட்ரம்ப் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார். இதை நாங்கள் கண்டிக்கின்றோம்.